ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு திவாஸ் மினி உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கதை பார்க்க போறோம். என்ன கதை? ஒரு விவசாயி, ஒரு காக்கா, புறா கதை. இதில் என்ன கதைக்குள்ள போவோமா? ஒரு விவசாயி டெய்லி நெல், விதைகள், தானியங்கள்லாம் புறாக்கு இரையாக போட்டுட்ருப்பாங்களாம். அப்போ அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு மரத்தில் ஒரு காக்கா டெய்லி இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. என்ன, இந்த புறாக்கு மட்டும் இவர் டெய்லி சாப்பாடு கொடுக்குறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச காக்கா என்ன பண்ணிச்சான், நமக்கும் அதை சாப்பிட்டு பார்க்கணுங்கிற ஆசை வந்துச்சான். ஆசை வந்த காக்கா என்ன பண்ணிட்டு வயல் பக்கமாக போகும்போது ஒரு பெயிண்ட் வலை இருந்திருக்கு. பெயிண்ட் கலர் புறாவும் யோசிச்சு பார்த்து, புறாவும் இதே கலர் தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெயிண்ட்டை தான் மேலே கொட்டிட்டு புறா கூட்டத்துக்குள்ளே போய் அதுவும் அந்த தானியங்களை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்துச்சான். யாருக்குமே சந்தேகம் வரல, புறா கூட்டத்தில் உள்ள யாருக்குமே சந்தேகம் வரவே இல்லையா. இதே மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வேற காக்கா கூட்டத்துலேருந்து ஒரு காக்கா காக்கான்னு கத்துச்சான். என்ன, நம்ம இது வரலன்னா காக்கா தன்னை பெயிண்ட் அடித்து புறாவா உள்ளே இருந்ததை மறந்து அந்த காக்கா கத்தவும் காக்கான்னு கத்திருச்சான். அதோட எல்லா புறாக்களுக்கும் சந்தேகம் என்ன வித்தியாசமான சவுண்டு வருதே அப்படின்னு பார்த்துட்டு பார்க்கவும் காக்காவை அடிபட்டு எல்லா புறா கூட்டமும் சேர்ந்து விரட்டி விட்டுருச்சான். அதோட காகம் ரொம்ப காயமடையவும் தனியாக இருக்கவும் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் காகம் கூட்டங்கள்லாம் சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் காக்காவை காணாமே அப்படின்னு தேடிச்சான். ஏன்னா காக்கா தான் பெயிண்ட் அடித்து வேறு கலரில் இருக்குல்ல, காகம் கருப்பு கலரில் இருக்கும்ல, சவுண்டு மட்டும் வருது, காக்காவை தேடி கண்டுபிடிக்காம இருந்துச்சான். காகம் அடிப்பட்ட காகமாக உதவிக்காண்டி தன்னோட இனமான காக கூட்டத்தை பார்த்து காக்கான்னு கத்தவும் யாருக்குமே அது எங்கே இருக்குன்னு தெரியலையா. இதுலேருந்து என்ன தெரியணும்னா, தான் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துக்கணும். தனக்குன்னு ஒரு தேவைப்படும் போது நம்மளோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டனால நம்ம கஷ்டப்படும் போது தன் இனமே நம்மளை அடையாளம் தெரியாமல் உதவி பண்ணாமல் போயிடுச்சு. அதனால இந்த காக்கா கதையிலேருந்து என்ன கற்றுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க குட்டீஸ். எப்போவுமே நம்மளாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கிடைக்கிதுன்னு அவங்களுக்கு இது நம்ம மாற்றிட்டு போனால் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளுக்கு உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த காக்கா அதே கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா அது அடிபட்டிருக்கும் போது தன் இனம் கூட்டிகிட்டு போய் அதை காப்பாற்றிருக்கோம். அவ்வளோதான் குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய இந்த மாதிரி கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.